என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 51:12 நான் வாசிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அநேக நேரத்தில் நம்முடைய ஆவி உற்சாகமற்று போகிறது. நம்முடைய ஆவியிலே ஒரு சோர்வு, ஒரு தொய்வு ஏற்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அல்லது நடந்து முடிந்து ஏன் இது நடந்துச்சு, இது நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம். சில நேரம் இது ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சு, ஆண்டவர் தடுத்திருக்கலாம், ஆண்டவர் காத்திருக்கலாம் அப்படின்ற சில சூழ்நிலையின் வழியாய் நாம் கடந்து போகிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் அது வரும். அந்த ஆவியில் இருக்கிற உற்சாகம் குறையும் போது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் டயர்ட்னஸ் வரும். ஜெபிக்க முடியாமல், பைபிள் வாசிக்க முடியாமல், சில நல்ல வளர்ந்த தேவ மனிதர்கள் கூட அப்படி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அவர்கள் அதை மேற்கொண்டுருவாங்க. ஆனால் ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய், வளராத கிறிஸ்தவர்களாய், அப்பா அம்மா கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், நான் ஒன்று பெரிய தப்பெல்லாம் பண்ணுறதில்ல, நான் ஒரு சராசரி கிறிஸ்தவன் அப்படி சொல்கிற சிலருடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஆவியில் உற்சாகம் இல்லாமல் போகும்போது பாவத்திலே விழுகிறதும் உண்டு. அவங்க ஜபிக்கவே முடியாத ஒரு நிலைமை, பைபிள் படிக்க முடியாத நிலைமை, அவங்க ஆண்டவருக்காக வாழணுன்ற எண்ணமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இங்கே 51ஆம் சங்கீதம் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். பத்சேபாள் இடத்திலே தாவீது பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்ட போது ஜெபித்த ஒரு ஜபம். அந்த ப்ரேயரில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 51ஆம் சங்கீதத்தை பாடுறாரு. இது ஒரு ஜப பாடல். அப்போ தான் இவர் ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, ஐ லாஸ்ட் மை ஜாய் ஆஃப் சால்வேஷன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், திரும்ப தாரும். ஏன்னா நான் பாவம் செஞ்சிட்டேன், என் ஆவியில் ஒரு உற்சாகமற்ற ஒரு நிலைமை வந்துருச்சு, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே. ஒருவேளை தாவீது புலம்பி இருக்கலாம், ஆண்டவர் இது ஏன் அனுமதிச்சீர், தடுத்திருக்கலாமே, என் வாழ்க்கையில் இது வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாமே சில விஷயங்களை தேடி நாம் அதை பட்டு அனுபவித்த பின்பு நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவி அங்கே உற்சாகமற்று போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தொய்வு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்றார் பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவியில் ஜெபிக்கணும்னு ஆசை வருது, ஆவியில் ஜோமனனும் பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை வருது, ஆனால் முடியல. ஆவியில் ஏற்படுகிற தொய்வுகள், அந்த உற்சாக குறைவுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா இயேசு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா கொஞ்ச நேரத்துலலாம் அவங்க சோர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவை கைது செய்த உடனே இயேசுவுக்கு இது நடக்கக்கூடாது, ஏன் நடந்துச்சு, இன்றைக்கி நம்மெல்லாம் சிதறி போயிட்டோமே, மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும் என்ற வசனம் நிறைவேறிடுச்சே அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த தொய்வு வருவதற்கு முன்பாக இயேசு சொல்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கி இந்த நாளில் உங்களுடைய ஆவியில் ஏற்பட்ட தொய்வு, உற்சாகமற்ற ஒரு நிலைக்கு தீர்வு என்ன தெரியுமா? ஜெபிப்பது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் போய் தயவு செய்து முழங்கால் பண்ணிட்டு வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், வாயை திறந்து அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, நம்மளை தாழ்த்துவோம், இன்னும் தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் என்னை வெறுமையாக்குகிறேன், என்னுடைய ஆசை, என் விருப்பம், என் இஷ்டம், என் சித்தம் எல்லாத்தையும் நான் பலிபீடத்தில் வைக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை உயர்த்துறேன்னு சொல்லி அர்ப்பணி தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க பழகும்போது அங்கே தேவன் ஆவியை உற்சாகப்படுத்துவார். ஆவியின் உற்சாகத்துக்கு ஒரே ஒரு ரகசியம், ஜெபம். ஜெபம் பண்ணுங்க. துவக்கத்தில் முடியாமல் இருக்கலாம், பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையே, பரவாயில்ல, முழங்கால் போடுங்க. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு பிசாசு நிறைய தடையை கொண்டு வருவான். அந்த உற்சாகமின்மை ஜெபக்குறைவை கொண்டு வரும். ஆனாலும் ஜெபியுங்கள். ஏன் தெரியுமா?
அந்த ஜெபம் பண்ணிட்டா ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்றதுனால தான் பிசாசு ஜெபிக்க விடாமல் உங்களை தடுக்கிறான். ஆனால் ஜெபிச்சா ஏதாவது ஒன்று நடந்துரும்னு உங்களுக்கு தெரியணும். நான் ஜெபம் பண்ணா ஏதாவது ஒன்று நடந்துரும்னு பிசாசுக்கு தெரியுதுல்ல, ஜெபத்தை தடுக்கிறான்ல. நான் ஜெபம் பண்ணுவேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது. முதல்ல எனக்குள்ள நமக்குள்ள ஆவி உயிர்ப்பிக்கப்படும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னையிலேருந்து ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. முழங்காலில் நில்லுங்க. காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று அவரை தேடுங்க. முழங்காலில் நின்று அவருடைய சமூகத்தில் வேதத்தை படிங்க, வேதத்தை தியானிங்க. உங்கள் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாய் எப்போதெல்லாம் முடங்குதோ உங்கள் ஆவியில் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். நாங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இன்னும் அதிகமாக தேடவும் உமக்காய் காத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் ஜெப ஆவியை எங்களுக்கு தாரும். ஜெபிக்க முடியலேன்னு போராடுற நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஜெபத்திலே தரித்திருக்க உதவி செய்யும். உம்முடைய நாமம் தமது பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து தேவ கிருபை தமது பிள்ளைகளை தாங்கட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.